يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم. அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ்வின் திருநாமங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வர்றோம். அந்த வகையில் இந்த அமர்வில் நாங்கள் அல்லாஹ்வோட 2 திருநாமங்களை அல்-முகத்திம் அல்-முஅஹ்ஹிர் என்ற 2 திருநாமங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அல்-முகத்திம் என்றால் முற்படுத்துபவன் என்று கருத்து, அல்-முஅஹ்ஹிர் என்றால் பிற்படுத்துபவன் என்று கருத்து. இந்த 2 திருநாமங்களும் அல்லாஹ்வோட இந்த 99 திருநாமங்கள் அடங்குது. இந்த திருநாமங்கள் உண்மையில் குர்ஆனில் இல்லை. அது அந்த அல்லாஹ் முற்படுத்துகிறான் பிற்படுத்துகிறான் என்ற அல்லாஹ்வோட செயல்கள் குர்ஆனில் வருவது. ஆனால் அல்லாஹ் நேரடியாக அல்லாஹ் முற்படுத்துபவன் முகத்திம் அல்-முஅஹ்ஹிர் என்று நேரடியாக அந்த சொற்கள் குர்ஆனில் இடம்பெற இல்லை. ஆனால் ஹதீஸில் பல இடங்களில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் இந்த முகத்திம் முஅஹ்ஹிர் என்றது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட துஆக்கள்ல தான் நிறைய வந்திருக்குது. அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜ்ஜத்துக்கு எழும்பும் போது அவங்க ஓதுற துஆல ஒரு துண்டுல இப்படி வருது. அவங்க ஓதுவாங்க, புகாரில பதியப்பட்டிருக்குது என்னண்டா, அல்லாஹும்ம லக அஸ்லம்து, யா அல்லாஹ் உனக்கே நான் முழுக்கவும் சரணடைந்து விட்டேன். வபிக ஆமன்து, உன்னை நான் விசுவாசிக்கின்றேன். வஅலைக தவக்கல்து, உன்னிடமே எனது விவகாரங்களை பொறுப்பு சாட்டுகின்றேன். வஇலைக அனபுத்து, உன்னிடமே முழுமையாக நான் மீண்டு விட்டேன். வபிக ஹாசம்து, உன்னை பற்றியே நான் மனிதர்களோடு பேசி வாதிக்கின்றேன். வஇலைக ஹாக்கம்து, உன்னிடமிருந்தே எனது வாழ்க்கைக்கான தீர்ப்புகளை உனது முடிவுகளையே நான் கேட்டு நிற்கின்றேன். ஃபக்ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹர்து, யா அல்லாஹ் நான் முற்படுத்தி அனுப்பிய பாவங்களோ அல்லது பின்னால் நான் விட்டுட்டு வர போகிற ஏதேனும் பாவங்களோ இவற்றை எல்லாவற்றையும் நீ மன்னிச்சிடியா அல்லாஹ். வமா அஸ்ரத்து வமா அலந்து, நான் இரகசியமாக செய்தவைகளாக இருக்கலாம். வமா அலந்து, நான் பரகசியமாக வெளிப்படையாக செய்த பாவங்களாக இருக்கலாம். அவற்றை எல்லாம் மன்னிச்சிடியா அல்லாஹ். அன்தல் முகத்திமு அன்தல் முஅஹ்ஹிரு, நீதான் முற்படுத்தி அனுப்புபவனாகவும் பிற்படுத்தி செய்பவனாகவும் இருக்கின்றாய். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு யாருமே வணக்கத்துக்கு தகுதியானவங்க இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை நோக்கி அவங்க முனாஜாத்தில் ஈடுபடுவாங்க. அல்லாஹ்வை நோக்கி அவங்க பேசுவாங்க தஹஜ்ஜத்தில் எழும்பி அந்த தொழுகைக்கு முன்னால். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட துஆல உள்ள ஒன்றாகத்தான் வருவது என்னண்டா, அவங்க கேட்பாங்க, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹர்து, யா அல்லாஹ் நான் முற்படுத்தி அனுப்பிய பாவங்களை அறிக்கட்டும் அல்லது பின்னால் விட்டுட்டு என்னோட பேரில் மிஞ்ச போகிற பாவங்களை அறிக்கட்டும், இவைகள் எல்லாவற்றையும் மன்னிச்சிடியா அல்லாஹ். வமா அஸ்ரத்து வமா அலந்து, ரகசியமாக செய்ததோ பரகசியமாக வெளிப்படையாக செய்ததோ இவை எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடியா அல்லாஹ். வமா அன்த அலம பிஹி மின்னி, அதாவது நான் என்ன பாவம் செய்தேன் என்று எனக்கே தெரியாத நிலையில் நீ நன்கு அறிந்திருக்கிறாயா அல்லாஹ், அவற்றையெல்லாம் மன்னிச்சிடியா அல்லாஹ். அன்தல் முகத்திமு அன்தல் முஅஹ்ஹிரு, நீதான் முகத்திம் ஆரம்பித்து வைப்பவனாக அல்லது முற்படுத்தி அனுப்புவனாகவும், அன்தல் முஅஹ்ஹிர் பிற்படுத்தி பின்னால் விட்டு வைப்பவனாகவும் இருக்கின்றாய். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவர் யாரும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை விழிச்சு பேசும்போது தன்னை பாவங்களை மன்னிக்க கேட்கும்போது அவங்க இவ்வாறு சொல்வாங்க என்று ஹதீஸில் வருது. அப்போ முகத்திம் முஅஹ்ஹிர்னா என்ன கருத்து என்றதை நீங்கள் அங்கே லைப்பீங்க இல்லை, என்ன கருத்தை அது எப்படியாக அல்லாஹ்வோடு அதை சம்மந்தப்படுத்தி நாங்கள் விளங்கி கொள்வது என்று சொல்லும்போது, முகத்திம் முற்படுத்துபவன் பிற்படுத்துபவன் என்று வைங்களேன். அது என்ன கருத்துன்னா, ஒருத்தர் அந்தஸ்துன்னு எடுங்களே, ஒருத்தர் நலவு கெடுதி என்ற விஷயத்தில். அப்போ
அல்லாஹு தாலா வந்து பியதிக்கல் ஹைர், அல்லாஹு தாலாட்ட தான் நன்மையின் மூலங்கள் எல்லாம் இருக்குது. அல்லாஹு தாலாட்ட இருந்து பிளவார ஒன்றும் வெளிப்படுறதில்லை. அல்லாஹு தாலா தீமையின் மூலம் இல்லை என்றது எங்களோட நம்பிக்கையில் உண்டு. எனவே உலகத்தில் ஏற்படுற தீமைகளை எப்படி பார்க்கறது என்றால் அது ஒரு நன்மைக்காகத்தான் அந்த தீமை வருவது என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதுக்கு பின்னால் ஒரு நன்மை நாடப்படுவது என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். உதாரணத்துக்கு நாங்கள் எங்கள்ட மைண்டில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு இந்த விஷயத்தை சொல்லும் போது எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயந்தான் ஒன்று. நாங்கள் எடுத்துக்கொள்ளுமே குர்ஆன் வசனமிக்கு இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, அது 2 முறை சொல்லப்படுது. அதாவது கஷ்டத்தோட இலகு இருக்குது, கஷ்டத்தோட இலகு இருக்குதுன்ற ஒரு விஷயம். அதே போன்று வரலாறாக ஒரு கதையாக மைண்டில் வச்சுக்கொள்றதா இருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளோ கஷ்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டாங்கன்னு பாருங்கள். அவங்க கிணத்துல தூக்கி போடப்பட்டாங்க, பிறகு ஒரு அடிமையாக வேலை செய்கிற ஒரு நிலைமை, அங்கே ஒரு அந்த வீட்டுடைய எஜமாட்டிட தொல்லை, பாலியல் வல்லுறவுக்கு அவங்க அழைக்கப்படுறாங்க, பிறகு சிறையில் அடைக்கப்படுறாங்க, எத்தனையோ ஆண்டு சிறையில் அவங்க வாழ வேண்டி வருது. அப்போ இதெல்லாம் தீமையாக கஷ்டமாக நாங்கள் பார்க்குற நிலையில் பின்னால் என்னான்னு பார்க்குறோம், இதெல்லாமே அவரை ஒரு மினிஸ்டர் ஆக்கி அந்த நாட்டில் வரப்போகிற அந்த பஞ்சத்தை தடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் சாக இருந்ததை தடுத்து நிறுத்துறதுக்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு. ஒரு மினிஸ்டர் என்று வரும்போது அவருக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி முதிர்ச்சிக்கணுமோ அந்த முதிர்ச்சியை அவர் பெற்றுக்கொள்றதுக்கு அல்லாஹ் தாலா அவரை டிசைன் பண்ணி அவரை அந்த ஒரு கிராமத்திலிருந்து வெளிப்படுத்தி அவருக்கு பல கஷ்டங்கள் நூடாக வந்து அவரை புடம் போட்டு அவர் ஒரு மெச்சுவரான ஒருத்தராக அவரை மாற்றி அவரை இந்த மனித சமூகத்துக்கு சேவை செய்கிறது வகையில் அல்லாஹ் அவரை மாற்றி விட்டான் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனவே அல்லாஹ்ட்டிருந்து தீமை எதுவும் வர்றதில்லை. அது அப்படியாக ஒரு தீமை வைக்கிறதாக நான் கண்டால் அது ஒரு நன்மைக்கான ஒரு ஆரம்பம், அதுதான் நன்மை தான் நோக்கமாக கொள்ளப்பட்டிருக்குதுன்னு நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அந்த வகையில் அல்லாஹ் தாலா ஒருத்தட்ட அதிகாரத்தை குறைக்கலாம் கூட்டலாம். அப்போ முகத்திம் முஅஹிர், ஆரம்பமாக செய்பவன் பிற்படுத்தி விடுபவன். என்ன, ஒருத்தரை அல்லாஹ் ஏழையாக வச்சிருக்கிறான், ஆரம்பமாக இதை செஞ்சு வைப்பவன், பின்னால் அவரை அல்லாஹ் பணக்காரனாக ஆக்கக்கூடும். ஒரு சமூகத்தை ஒரு சமூகத்தை பாதிப்புக்கு உட்படுத்துகின்றான். இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துக்கு பின்னால் லேசி இருக்குது. அப்போ ஆரம்பித்து வைக்கிறான், முற்படுத்துகின்றான். ஒரு தீமையை ஒரு பாதிப்பை ஒரு கஷ்டத்துக்கு உள்ளால ஒரு சமூகத்தை போடுறான், பின்னால் அந்த சமூகம் நல்லா வாரத்துக்காக என்றது பின்னால் முஅஹிர், அதை அந்த அவங்களோட நலவை அல்லாஹ் பிற்படுத்தி வைக்கிறான். அப்போ காஃபிர்களை அல்லாவை விசுவாசிக்காதவங்களுக்கு நிறைய நலவுகளை, நிறைய ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை, சோகங்களை சுகண்டியான ஒரு நிலைமை இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்குறான். முகத்திம் மூமின்களுக்கு முஆஹிர், அவங்களுக்குள்ள சந்தோஷத்தை, அவங்க நிலையான அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தாலா பிற்படுத்தி வச்சிருக்கிறான். அல்லாஹ் தாலா சிலருட அந்தஸ்துகளை இந்த உலகத்தில் வச்சு கூட்டுறான். அது காஃபிராகத்தான் இருக்கொண்டு இல்லை, ஒருத்தருட அந்தஸ்தை கூட்டி வச்சுக்கிறான். அல்லாஹ் தாலா விசுவாசிச்சுக்கிறார், ஒரு மனுஷன் ஒரு பெரிய விஷயங்கள்லாம் செய்கிறார். ஆனால் அவர் இங்கே ஒரு கீழான ஒரு வறுமையாக இருக்கிறார், மனிதர்களால் அவர் அங்கீகரிக்கப்படுற நிலைமையில் இல்லை என்று இருக்கக்கூடும். அவரை அல்லாஹ் தஆலா முஆஹிர், அவருடைய அந்தஸ்தை, அவருக்குரிய கொடுப்பனவுகளை மறுமை நாளில் கொடுக்க வச்சிருக்கிறான். இப்படி எதையும் அல்லாஹ் முற்படுத்துவான், அல்லாஹ் எதையும் பிற்படுத்துவான் என்றதை நாங்கள் இந்த சொற்களிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிக்குது. அப்போ அந்த வகையில் குர்ஆன் வசனம் ஒன்றென்று சொல்கிறேன், அல்லாட அந்த இது விஷயங்கள் நீங்கள் சொல்லும் போதே விளங்கி கொள்கிறீங்க, அல்லாஹ் சொல்லி வச்சுக்கிறதையும் நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. அல்லாஹ் சூரத்துல் அன்ஆம்ல 83வது வசனம், நர்ஃபஉ தரஜாத்தி மன் நஷா இன்ன ரப்பக ஹகீமுன் அலீம், அதாவது நாங்கள் யாருக்கு நாடுறோமோ அவங்களுடைய அந்தஸ்துகளை கூட்டி கொடுக்கின்றோம், அவங்கள அந்தஸ்துகளை உயர்த்துகின்றோம். இன்ன ரப்பக ஹகீமுன் அலீம், நிச்சயமாக உமது இறைவன் யாவற்றையும் அறிந்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றான். அவனுக்குன்ற ஒரு அல்லாஹ்க்கு ஞானம் இருக்குது. எனவே அவன் செய்கிறான், அவனுக்கு தெரியும்.
அது எங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கும். எனவே ஒருத்தர் அந்தஸ்து கூறுறதோ குறைகிறதோ இந்த உலகத்தில் அது என்ன பொருளாகவும் இருக்கலும். அவர் தொலைஞ்சு போகிறார் என்றதாகவும் இருக்கலாம், அல்லது அவர் சாதிக்க போகிறாரு, அவர் அடைய போகிறார் என்றதாகவும் அது இருக்கலும். அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக், அல்லாஹ்ட அல்லாட ரஹ்மத், அல்லாட அருள அவங்க பிரித்து கொடுக்க வர்றாங்களா, அவங்க தான் அதாவது பிரித்து கொடுக்கறதுக்கு அவங்க முனைகிறாங்க. நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும், அவங்களோட வாழ்க்கை விஷயங்களை அதுக்குரிய ரிஸ்க்குகளை வாழ்வாதாரங்களை பிரித்து கொடுக்குறது நாங்கள் தான், அது எங்கட, எனவே நாங்கள் தான் பிரித்து கொடுப்போம். ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் அதை செய்கிறதுக்குரிய அந்த உரிமையை நாங்கள் தான் வச்சிருக்கிறோம். வரஃபானா بعضهم فوق بعض درجات, நாங்கள் தான் மனிதர்களுக்கு இடையில் பல தராதரங்களை ஏற்படுத்தி வச்சுக்கிறோம். லியத்தஹித بعضهم بعضا سخريا, இதன் மூலம் தான் அந்த தராதரங்கள் இருக்கிறதனூடாகத்தான் மேலே இருக்கிறவங்க கீழே உள்ளவங்களை அவங்களோட தேவைக்காக பயன்படுத்தி கொள்கிறாங்க. இது ஒரு அல்லாட இந்த உலகத்தோட அமைப்பு நியதி. வரஹ்மத்து ரப்பிக கைரும் மிம்மா இஜ்மஊன், உங்களது இறைவன் அருள் இருக்குது, அவங்க தேடி வச்சுக்கிற அவங்க சேர்த்து வச்சுக்கிற எல்லாவற்றையும் விட மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஜுஹ்ரூஃப்ல 32வது வசனம். அதே போன்று எங்களுக்கு நல்லா இந்த 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 அஸ்மாஉல் ஹுஸ்னா படிக்கும்போது நிறைய பாவிக்கப்பட்ட வசனத்தில் ஒன்று தான், அதாவது ஆல் இம்ரானில் வர 26வது வசனம், குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க், நபியை நீங்கள் சொல்லுங்க அரசர்களுக்கெல்லாம் அரசனே, தூத்தில் முல்க மன் தஷா, நீ விரும்பியவங்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். வதன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ விரும்பியவர்களிருந்து ஆட்சியை பறிக்கின்றாய். வதுஇஸ்ஸு மன் தஷா, நீ விரும்பியவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய். வதுதில்லு மன் தஷா, நீ விரும்பியவர்களை இழிவுபடுத்துகின்றாய். பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், உன்னிடமே நலவுகள் உனது கரங்களிலேயே நலவுகள் யாவும் இருக்கின்றன, நீ எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் உள்ளவனாக இருக்கின்றாய் என்ற அந்த சூறாவை பாரு, அந்த வசனத்தை பாரு. இந்த வசனங்கள் இருந்தெல்லாம் நாங்கள் தெரிய வர்றோம் என்ற அல்லாஹ் முகத்திம் அல்லாஹ் முஅஹ்ஹிர், அல்லாஹ் எதையும் முற்படுத்துபவன், அவன் ஞானத்தின் காரணமாக அவன் முற்படுத்துபவனாக இருக்கின்றான் சிலதை, அல்லாஹ் முஅஹ்ஹிர், அல்லாஹ் சிலதை பிற்படுத்துபவனாக இருக்கிறான். அந்த வகையில் இந்த உலகத்தை அல்லாஹ் முற்படுத்தியிருக்கிறான், மறுமையை அல்லாஹ் பிற்படுத்தியிருக்கிறான். அது அவன் ஞானத்திலே உள்ள விஷயம் என்று நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அந்த வகையில் நாங்கள் இந்த அல்லாஹ் இந்த திருநாமத்தை பாவிக்கும் போது ஒரு திருநாமத்தாக மட்டும் பாவிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் முகத்திம் என்று நாங்கள் அல்லாவை அழைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் சொல்லித்தான், அது ரெண்டும் சேர்ந்து தான் அல்லாட அந்த பண்பை அந்த முழுமைப்படுத்துது. அல்லாஹ் பிற்படுத்துவன் மாத்திரமல்ல முற்படுத்துவனும் தான், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் அல்லாட அந்த முழுமையான பண்பை தாரதால அல்லாவை முகத்திம் என்று அழைக்கிறதோ அல்லது அல்லாஹ் முகத்திம் என்று சொல்லி பேசுறதுன்றது அல்லாமல் இந்த ரெண்டு அல்லாட பேரையும் சேர்த்து நாங்கள் சொல்லி அல்லாவை அறிமுகப்படுத்தணும் என்று உலமாக்கள் சொல்கிறாங்க. அதே நேரம் முஆஹிர் என்றதை பின்னால் சொல்லி முகத்திம் என்றதை அந்த முஆஹிர் என்றதை பின்னால் ஆரம்பமாக சொல்லி முகத்திம் என்றதை பின்னால் சொல்கிற ஒரு வளமை உலமாக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா எதையேனும் அல்லாஹ் பிற்படுத்தினால் அவன் அதை முற்படுத்துறதுக்காக தான் அதை செய்கிறான். சரிதானே? அல்லாஹ் ஒருத்தரை கீழே போட்டால் அதை கீழே போடணுன்றது அல்ல, அது அல்லாஹ் அவங்களுக்கு நாளைக்கு நலவை கொடுக்கறதுக்காகத்தான் அதை செஞ்சிருக்கிறான். அப்போ அந்த கருத்தும் அதில் பல இடங்களில் சொல்லப்படுற ஒன்றாக இருக்குது. அப்போ இதை நாங்கள் துவாக்களில் இந்த படிச்சிக்கிற வகையில் நாங்கள் துவாக்களில் இதை நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும். எப்படி என்றால் நாங்கள் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த நீண்ட துவாக்கள் எங்களுக்கு பாடம் இல்லாட்டாலும் கூட நான் ஓதுறது இந்த அளவில் அதை நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அல்லாஹும்ம اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت. எனக்கு கொஞ்சம் வசதி ஆகிக்கிறதால அது பிரச்சனை இல்லை.
எங்களுக்கு விருப்பமாக அல்லாஹ்வை அழைச்சி கொள்ளலாம். இந்த இந்த சொற்களை நீங்கள் அப்படி உங்களோட நினைவில் எடுத்துக்கொள்ளலாம் என்ற வகையில் நான் சொல்கிறேன். அல்லாஹும்ம அக்ஃபிர்லி மா கத்தம்து வ மா அக்ஹர்து. அல்லாஹ்வே நான் முற்படுத்தி அனுப்பியது பிற்படுத்தி விட்டு வரக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிடு. வ மா அஸ்ஸர்து வ மா அலன்து. நான் ரகசியமாகவோ பரகசியமாகவோ செய்கிற பாவங்களை மன்னிச்சிடு. அன்தல் முகத்திம் அன்தல் முஅஹ்ஹிர். நீதான் முற்படுத்துவோனாகவும் பிற்படுத்துவோனாக இருக்கிறாய். லா இலாஹ இல்லா அன்த. உன்னை தவிர வேறு யாரும் வணக்கத்துக்குரியவங்க இல்லை. அல்லாஹும்ம அக்ஃபிர்லி மா கத்தம்து வ மா அக்ஹர்து வ மா அஸ்ஸர்து வ மா அலன்து அன்தல் முகத்திம் அன்தல் முஅஹ்ஹிர் லா இலாஹ இல்லா அன்த. எனவே இந்த அல்லாஹ்வோட திருநாமங்களை படிக்கிறதோட முடிச்சிடாம இந்த 2 திருநாமங்களும் எங்களோட அல்லாஹ்ட்ட பாவங்களை மன்னிக்க கேட்கறதுக்கு போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூஸ் பண்ணின மாதிரியே பாவிச்ச மாதிரியே நாங்களும் அந்த திருநாமங்களை பாவிச்சு கேட்கறதாக எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொள்ளணும். அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.